பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: சும்மா இருந்தால் சொகுசாக வாழலாம். ஆதார வசனம் யாத்திராகும் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தலைப்பு என்ன இப்படி சொல்லுகிறது? சும்மா இருந்தால் எப்படி சொகுசாக வாழ முடியும்? வாருங்கள் பார்ப்போம். நம்மால் ஏதும் செய்ய முடியாத நிலையில் நாம் சும்மா தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை. இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் முன்பாக நிற்கிறார்கள், முன்னேறி செல்ல முடியாது. பின்னே பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இவர்களால் ஏதும் செய்ய முடியாத நிலை. பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், மோசேயை நோக்கி முறையிட்டார்கள், முறுமுறுத்தார்கள். இதெல்லாம் வசனம் யாத்திராகும் 14:11-12 வாசித்து பாருங்கள். இதைத்தான் இந்த முறுமுறுப்புடைத்தான் செய்ய வேண்டாம் என்கிறார், சும்மா இருங்கள் என்கிறார். அவர்களால் ஏதும் நடத்த முடியாத நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இது சரியானது. இதை மாத்திரமே செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும். நம்மால் ஏதும் செய்ய முடியாத நிலையில், பிரச்சனை தலைக்கு மீறி போய்விட்ட நிலைமையில் ஆண்டவரை மட்டும் கூப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். நாமவே இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், எதையாவது செய்யலாம் என்றால் வம்பில் மாட்டிக்கொள்வோம். நம்ம சும்மா இருக்க வேண்டும். இவர்களே தங்களது எல்லையை தாண்டி முறுமுறுப்பு அறிக்கையிட்டார்கள், சும்மா இருக்கவில்லை. உலகம் சும்மா இருப்பது என்பது எந்த வேலையும் இல்லாமல் சாப்பிடுவது, தூங்குவது, அரட்டை எடுப்பது, காலத்தை வீணாக கழித்து கொண்டிருப்பவர்களை அவங்க சும்மா இருக்கிறார்கள், தண்டம் என்பார்கள். ஆன்மீகத்தில் ஊன்றி போயிருப்பவர்கள் இதை வேறு விதமாக சொல்கிறார்கள். எந்த சிந்தனை கூட இல்லாமல், அதாவது ஆத்மாவுக்கு கூட வேலை இல்லை, சரீரத்துக்கும் வேலை இல்லை, ஒருவித ஜென் நிலை. இது அவர்களை பொறுத்தவரை சும்மா இருத்தல். ஆத்மா சரீரம் இரண்டு செயலற்ற நிலை. இப்படி எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். இது கடினமான வேலை. உலகிலேயே மிகவும் கடினமான வேலை சும்மா இருத்தல் தான். கிறிஸ்துவ உலகில் வட்டாரத்தில் வேதத்தின் பார்வையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த சும்மா இருத்தல் என்பது ஏதும் செய்யாமல் இருப்பது அல்ல. எவைகளை செய்ய சொல்லி வேதம் சொல்கிறதோ இதற்கு மட்டும்தான் கிருபை கொடுக்கிறது. அவர் கொடுக்கும் கிருபை, அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, செய் என்று சொல்கிறாரோ அதுக்கு அந்த கிருபை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு அந்த கிருபையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கிருபை நேர்த்தியாய் கர்த்தருக்கென்று மனுப்பூர்வமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். கொலேசியர் 3:24. அப்படி நீங்கள் செய்வது அவருடைய கட்டளையின்படி, அவருடைய கிருபையை பெற்று எதை செய்ய சொன்னாரோ, எதை பேச சொன்னாரோ அதை மட்டும் செய்வது நம்முடைய வேதத்தை பொறுத்தளவு சும்மா இருத்தல். ஏனென்றால் மற்ற காரியம் அவரோட ஒப்பு கொடுத்து விட்டோம். இந்த கிரியை செயல் தக்க பலனை கொண்டு வரும். செய்ய வேண்டாம் என்பதை செய்யாமல் இருப்பதும், கர்த்தர் இதை நான் செய்கிறேன் என்று சொன்னதை நாம் கையில் எடுக்காமல் இருந்தால் நாம் சும்மா இருக்கிறோம். ஆண்டவர் நான் பழி வாங்கிக் கொள்கிறேன், நான் பதில் செய்கிறேன், நீ ஒன்று செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நாம் அதை செய்யாமல் இருப்பது சும்மா இருத்தல். இந்த சும்மா இருத்தலுக்கு கர்த்தர் அமோக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கோபம் பொத்து கொண்டு வருகிறது, உடனே வசனத்தை ஆவியினை போட்டுகிறார். கோபப்படாதே, உக்கிரத்தை நெகிழ்ந்து விட்டுவிடு. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, இருதயத்தை கடினப்படுத்தாதே. மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எபேசியர் 4:26. ஒருவருக்கு தீமை செய்யாதிருங்கள். ரோமர் 12:17. அநியாயம் செய்யாதிருங்கள். இதெல்லாம் கோபம் வரும்போது செய்தால் அது வரும். எதிர்த்து பேச ஆர்கியூ பண்ணாதீர்கள், பழி வாங்காதீர்கள், கடுஞ்சொற்களை தவிர்த்து விடுங்கள். இன்னும் பல காரியங்கள் செய்யாதே, பேசாதே, நினைக்காதே, தடையாக இருக்காதே என்ற வேதம் சொல்லும் காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பதுதான் சும்மா இருப்பது. நாமவே எதையாவது செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வாழ்விற்கு நாமவே எதையாவது செய்ய வேண்டும் என்று பெரிய காரியங்களை எடுத்துக்கொண்டு அவர் வேண்டாம் என்று சொல்ல செய்தால் அது சும்மா இருப்பது அல்ல. அதே சமயத்தில் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டு அவருக்கு பயந்து நடந்து அவர் செய்வதை நாம் கையில் எடுக்காமல் நமக்கு கொடுத்த காரியத்தில் கருத்தாயிருப்பதே சும்மா இருப்பது. இப்படி நாம் சும்மா இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம் காரியத்தை அவர் கையில் எடுப்பார். நம் எதிரியை அவர் சந்திப்பார், விசாரிப்பார், நியாயம் செய்வார், எதிரியை அடக்குவார், துரத்துவார். நம்முடைய எல்லையில் சமாதானத்தை கட்டளையிடுவார், நமக்காக வழக்காடுவார், யுத்தம் செய்வார், எதிரிக்கு ஒரு பயத்தை கொடுப்பார். இதையெல்லாம் அவருடைய வேலை. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். வேதனையில்லாத ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நமக்கு. நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதை நான் கையில் எடுக்கக்கூடாது. இது உன்னுடைய வேலை அல்ல என்று சொல்லப்பட்ட காரியங்களை நாம் சும்மா இருக்காமல் கையில் எடுத்தால் கர்த்தர் சும்மா இருப்பார், வேடிக்கை தான் பார்ப்பார்.
இந்த இந்த வார்த்தை திரும்பி திரும்பி வருவதால் குழப்பமடையாதீர்கள். அவர் செய்ய வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், நான் உனக்காக செய்கிறேன், நீ இதை மட்டும் செய் என்று சொல்லி இருந்தும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற காரியத்தை நாம் கையில் எடுத்தால் அவர் சும்மா இருப்பார். எதுவரை? நாம் கீழே போடுவரை. சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அமர வேண்டும். இந்த மனம் அமர வேண்டும். உணர்வு, மனம், உணர்வு, சித்தம் 3 சேர்ந்து ஆத்துமா. இந்த ஆத்துமா அமர வேண்டும், சும்மா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பல காரியங்கள் நமக்கு வெளிப்பாடாக தருவார். சில உதாரணங்களை பார்ப்போம். யோசேப்பு எப்படி சும்மா இருந்தான்? அவன் எதிர்த்தானா? அவர் குழியில் போட்டார்கள், குழிக்குள்ளே தானே கிடந்தான். ஊ என்று கத்தினான், கெஞ்சினான், அது வேறு. விற்று போட்டார்கள், அடிமையாக பின்னாடியே போனான் அல்லவா. அந்த வீட்டில் வந்து போத்திபார் வீட்டில் செய்ய தவறாத, அதாவது அவன் செய்யவே இல்லை, செய்யாத தவறுக்கு குற்றஞ்சாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினார். ஆர்ப்பாட்டம் பண்ணினானா? அமைதியாக போனான். இது ஆண்டவருடைய வழி, இது கர்த்தருடைய வழி, இது தேவனுடைய வழி, இதில் ஏதோ இருக்கிறது. அமைதி காத்தான். அவர் செய்வார், அவர் என்னோடு இருக்கிறார். அதுதான் சும்மா இருத்தல். அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது பார்த்தீர்களா? அந்த போத்திபார் குடும்பத்துக்கே தானியம் கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. தாவீது சும்மா இருந்தான், பழி வாங்கவில்லை. சவுலை பழி வாங்குறதுக்கு எத்தனையோ காரியங்கள் வந்தது, தொடவே இல்லை. ஆட்களை சேர்த்து கொண்டு சண்டைக்கு போயிருந்திருக்கலாம், செய்யவில்லை. அமைதியாக இருந்தான். அவன் ஒரே கல்லில் கோலியாத்தை அடித்தவன் அல்லவா, ஆனாலும் கட்டுப்பாடு பண்ணி கொண்டு அமைதியாக இருந்தான். அவனுக்கு உயர்வு எப்படி வந்தது? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கவில்லையா? ஆனால் பாருங்கள், அவன் ராஜாவை ஆன பின்பாடு 2 சாமுவேல் 11:1 வாசித்து பாருங்கள். அவன் ஒரு காரியத்தை சும்மா இருக்காமல் செய்தான். எப்பொழுது ராஜாக்கள் வருஷந்தோறும் யுத்தத்துக்கு போக வேண்டும், இவன் யுத்தத்துக்கு போகாமல் கட்டாயம் போய் இருந்திருக்க வேண்டும். ராஜாக்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு இவன் மட்டும் சும்மா இருந்தான். சும்மா இருக்கிறமே மேலே போய் உலாவி கொண்டிருந்தான். அப்பொழுது உரியாவினுடைய மனைவி பத்சபால் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கதை கண்டான். சோழி முடித்தது. கேட்டீர்களா? போயிருக்க வேண்டுமல்லவா, யுத்தத்துக்கு போயிருந்திருக்க வேண்டுமல்லவா. செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் சும்மா இருந்தால் வம்பு வரும். அது தவறு செய்துவிட்டான், பாவம் வந்தது, பரிகாரம் தேடிக்கொண்டான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைப்பட்டிருக்கிறான். 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறைப்பட்டு கட்டி வைத்து விட்டார்கள். காயம், உடம்பெல்லாம் காயம். அந்த நடு ஜாமத்தில் அவர்கள் 2 பேரும் பாடி துதித்து ஜெபம் பண்ணினார். ஏதும் செய்யவில்லை, முறுமுறுக்கவில்லை. எப்படி ஐயா ஒரு குற்றம் செய்யாத எங்களை இப்படி பண்ணினீர்கள் என்று ஆர்கியூ பண்ணவில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்ன செய்தார்? அந்த காரியத்தை கையில் எடுத்தார். சிறைச்சாலையை உலுக்கினார். படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த சிறைச்சாலையிலேயே அந்த இரவிலேயே அங்கே ஸ்நானம் பெற்று சபை ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆவாள் ஏவாள் சும்மா இருக்கவில்லை. என்ன செய்தார்கள்? வேண்டாம், சாப்பிட வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை பிசாசு பொய் சொன்னதினாலே அதை செய்தார்கள். சும்மா இருக்கவில்லை. சும்மா இல்லாமல் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்ததினால் இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை இழந்தார்கள், துரத்தப்பட்டார். அப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சாலமோனுக்கு ஞானம் கேட்டான். கேளாத மகிமையும் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் நாளாக செய்ய வேண்டாம் என்று சொன்னார். அந்நிய ஸ்திரீகளை மனம் முடிக்க வேண்டாம், அவர்கள் அவர் தேவதைகளை கொண்டு வந்து விடுவார்கள் என்று. இவன் கேட்காமல் பல மனைவிகளை, அந்நியர்களை செய்தான். சும்மா இருக்கவில்லை. ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. பொறுமையாக இருக்க முடியாத சூழ்நிலைத்தான் நாம் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி அமைதி காக்க வேண்டும். வீட்டில் ஆரம்பித்து வெளியில் நண்பர்கள், உறவுகள் எங்கு சென்றாலும் அளவாக பேசி தேவையில்லாதவற்றை தலையிடாமல் கர்த்தர் கவனிக்கிறார் என்ற நிச்சயத்தில் உங்கள் வேலையை மாத்திரம் பார்த்து கொண்டு அமைதி காப்பதே சும்மா இருப்பதாகும். ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் பேசுவார்கள். நாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அவர்களெல்லாம் தப்பித்து கொள்வார்கள். இந்த ஒரு வார்த்தை சொன்ன நாம தான் மாட்டிக்கொள்வோம். மாட்ட வச்சிடுவார் ஆண்டவர். சும்மா இருக்க வேண்டும். அந்த இடத்து தேவையில்லாத இடம்னா வந்துவிட வேண்டும். உங்களது சகல காரியம் அவர் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவார். சாட்சிகளை, இத்தனை சாட்சிகளை பார்த்தோமே. ஏசாயா 43:6 சொல்கிறார், உனக்கு கிடைக்க வேண்டியது, சேர வேண்டியது வடக்கே நான் நோக்கி கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்தராதே என்று கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஐயோ இது கிடைக்குமா கிடைக்காது எனது பிடித்து கொண்டார்களே, எனது அவமதித்து கொண்டார்களே, ஒன்று கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் கட்டளையிடுவார், கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவார்கள். நீங்கள் சும்மா இருங்கள்.
உங்கள் காரியங்கள் நின்று விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற தேவன் அல்லவா? நாம் அவர் கையில் அடங்கி இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:7. தாவீது சங்கீதம் 131 1-2 வசனங்களை இப்படி சொல்கிறான். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப் பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. கேட்டீர்களாம்? அவ்வளோ பெரிய திறமையுள்ளவன் சொல்கிறான், நான் அடக்கி கொண்டேன், நான் எந்த காரியத்திலும் தலையிடுகிறது இல்லை என்று சொல்லுகிறான். நீங்கள் சும்மா இருந்தால் மட்டுமே கர்த்தரின் அற்புதங்களை உங்கள் வாழ்வில் கண்டடைய முடியும். தேவ பார்வையில் சும்மா இருத்தல் என்ன என்பது இன்று கண்டோம். தாவீது சொல்வது போல நம் ஆத்துமாவை அடக்கி பால் மறந்த குழந்தையைப் போல் வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 25:28 சொல்கிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாழான பட்டணத்தைப் போல் இருக்கிறான். அடக்க வேண்டும், நம்ம ஆத்துமாவை அடக்க வேண்டும். அதை அடக்கி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டும். இல்லைன்னா அது சும்மா இருக்காது. இதுதான் ஆவியில் எளிமையாகிருப்பது. இப்படிப்பட்டவர்களைத்தான் வேதம் பாக்கியவான்கள் என்கிறது. நீங்களும் நானும் ஏன் இந்த பாக்கியத்திற்கு நுழையக்கூடாது? ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் கண்களும் கரங்களும் உண்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு தேவையில்லாத காரியத்தில் தலையிட மாட்டோம். ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுவோம். உங்களது அற்புத கரங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதை காண்போம். நாங்கள் செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் உமது கிருபை எங்களுக்கு போதுமானது என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, தன் மனதை அடக்கிறவன் உத்தமன், நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய வாயிற்கும் நாவிற்கும் நான் காவலை வைப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.